நான் இன்னைக்கு நீலகிரிக்கு வந்து நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு உங்க எல்லாம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய எழுச்சி, உங்களுடைய உணர்வு, உங்களுடைய வேகத்தை பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. வெற்றி உறுதியாயிடுச்சு. போலிங் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சிச்சு. கரெக்டா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? சின்னத்துல வெள்ளிக்கிழமை தேர்தல். காலையில வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்கு பெட்டியில எத்தனாவது இடம் நம்ம வேட்பாளர் பேரு? முதல் இடம். எப்படி ஏப்ரல் 19 முதல் இடத்துல இருக்கும், அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதியும் முதல் இடத்துல இருக்கும். இருக்குமா? கண்டிப்பா இருக்குமா? செஞ்சிருவீங்களா? உங்களுடைய வெற்றி வேட்பாளர் நாராசு அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக அவர் இருப்பார். முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரமாக அதற்கு உதயசூரியன். நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போனேன். அப்பதான் சொன்னாங்க இதுதான் எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படின்னு. பார்த்தா ஃபுல்லா இதெல்லாம் கட்டிட்டாங்க, சுத்தி சுவரெல்லாம் கட்டிட்டாங்க, சுற்றுச்சுவரெல்லாம் கட்டிட்டாங்க. பரவாயில்லையே கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா வெறும் வெட்டவேலி காடு, ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு. இதுதான் திரு 29 காசும் திரு பாதந்தாங்கி பழனிசாமியும் 2019 5 வருஷத்துக்கு மேலாச்சு. 2019 ஜனவரி 27 தேதியோட சொல்றேன். இந்த கல்லை மட்டும் நட்டு வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. இப்ப கல்ல காரணம் தேடிட்டு இருக்காங்க. கல்ல நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கல்ல திருப்பி தரமாட்டேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நீ எந்த போலீஸ் கேட்க வழக்கு வேணா போட்டுக்கோ, கோர்ட்டுக்கு போ, கல்ல தரமாட்டேன், நீ எய்ம்ஸ் மருத்துவமனை சேர்க்க கட்டி முடின்னு. இது வரைக்கும் ஒரு பைசா ஒதுக்கலமா? அதாவது இன்னொன்னு சொல்றேன், 2019 அடிக்கல் நாட்டப்பட்டது. அதன் பிறகு 6 மாநிலங்கள்ல, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றிய அரசு நிதியால கட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மாநில மக்கள் பயன்படுத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1 ரூபா கூட ஒதுக்கல. ஆனா நம்ம தலைவர் என்ன பண்ணாரு? தேர்தல் அறிக்கையில சொன்னார், சென்னையில சைதாப்பேட்டையில கிங்ஸ், அதாவது சென்னை சைதாப்பேட்டையில கலைஞர் 100 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி